இன்னும் ஏன் நிக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. சூப்பர் ஐடியாடி. நாளைக்கு நம்ம வைக்க போற வேட்டுக்கு அவ குடும்பம் வந்துடும் நடு ரோட்டுக்கு. யாரையா நீங்க? ஆந்திராவில இருந்து சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் பக்கத்து தெருவில் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நடிகரை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்திருக்கோம். எங்க அம்மாவையும் ஐயாவையும் நீ பார்க்கணும்னா செத்து சொர்க்கத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். யோ, உங்க முதலாளி ஐயாவையும் அம்மாவையும் வர சொல்லியா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த விட்டு ஐயாவும் அம்மாவும் பார்க்க மாட்டாங்கய்யா. இந்த பாரியா, என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன், மரியாதையா போயிடு. நெத்தியில நாமம் போட்டுருக்கிற, வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்காத. முடியாதியா? போனா போத்தி மரம். கோயில் வாசல உட்கார்றவெல்லாம் கேட்டு வாசல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் பழி வைக்க இங்க வந்து என்ன தகராறு? அம்மா, உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்காமா இந்த சோத்தமிக்கு. சரி, அவங்களை உள்ள விடுங்க. அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது. வந்து பேசுங்க. ஐ, பொண்ணு குட்டி, சின்ன குட்டி, கண்ணு குட்டி, நல்லா இருக்கியாமா? ருக்குமணி, நம்ம குழந்தை. விடுங்க விடுங்க சொல்றேன். என்னம்மா சொல்ற? இந்த குழந்தைக்கு அம்மா இவ, அப்பனா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா உள்ள இருக்கிறவன் புருஷனை கூப்பிடு. என்னங்க என்னங்க? என்ன லட்சுமி? இவங்க என்னமோ சொல்றாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் யாரையா நீங்க? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொற்ற மலையில என் குடிசை கதவை தட்டி, ஐயா என் பொண்டாட்டிக்கு கோயில்ல குழந்தை செத்து பிறந்திருக்குது, அவ கண்ணை முழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க தான் அவங்க குழந்தைய எப்படியாவது கொடுத்து காப்பாத்தணும் கால விழுந்து கெஞ்சினியே. என்னைய நடிக்க என்னமா நடக்காதெல்லாம் சொல்றான்? நடக்காததா? என்னைய பொண்டாட்டிக்கு முன்னாடி நடிக்கிறேன்? தினமும் வாய்க்கும் வயிற்றுக்கும் போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு ஆண்டவன் 3 குழந்தைய கொடுத்தான். அது ஒரு குழந்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்றேன்? என்ன நாங்க போய் சொல்றோமா? பெத்த வயிறு பட்டிட்டு எரியுதியா? நான் பெத்த பொண்ணு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் காரு பங்களா பணம் எல்லாம் உனக்கு வந்துச்சு. உங்க சொத்துல எங்களுக்கு பங்கு வேண்டாயா? என் குழந்தைய கொடுத்துரு, அது போதும். பணம் வந்துட்டாலே பிரச்சனை தான் போல இருக்கு. லட்சுமி, 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 என்னமாச்சு? கண்ணு தரமா லட்சுமி? ஏன்பா, பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க அவங்க தானப்பா. பாசம் இல்லாம போயிடும். ஒரு நாள் அவசரம் கொடுத்து குழந்தைய கூட்டு போங்க, அந்த அம்மா உயிரிழந்தா போயிட போகுது. யோ, எங்களுக்கு ஈவ இறக்கமெல்லாம் இருக்குதுயா. நாங்களும் பிள்ளை குட்டி பெற்றவங்க தான். இதா பாரியா, நாளை காலையிலுக்குள்ள பொண்டாட்டி சமாதானப்படுத்தி குழந்தைய எங்களோட அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி பாரு. இல்ல போலீஸ கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு போக வேண்டியது இருக்கா, ஜாக்கிரதை. பாடி பெத்த வயிறு எப்படி பத்தி எரியுது பாத்தியா? எனக்கு உடனே அழுக வருது. நான் அடக்கிக்கலையா? நீ அடக்கிக்க. ஒரு நாள் தானே, ஒரு நாள் அடக்கிக்க. குழந்தைக்கு தான் இருக்க போகுது.